எங்கள் அம்மா எனக்கு பிடிக்காது. எங்களை சின்ன வயசுலேருந்தே எங்களை தவிக்க கொளற விட்டுட்டு போய்த்தா. அப்பா தான் சமைப்பார். சில நாள் சாப்பாடு இல்லை. எல்லாம் அளவு கடல் அளவு எல்லாம் பிடிக்கும் எனக்கு அப்பாவை. உங்களுக்கு பிடிக்குமா அப்பா? எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? சாகிற அளவுங்க அப்பா தான் பிடிக்கும். சாகிற அளவுக்கு அப்பா தான் பிடிக்கும். கொஞ்சம் வருத்தம்னா ஓடி பதைச்சி விழுந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எனக்குண்டு ஒரு வருத்தம் அந்த நேரத்தில் இந்த பஞ்சாதிக்கு இப்படி ஒரு எதிர்காலம் என்ற பேசியல் படிக்க அனுப்பணுன்னே. ஆனால் அப்பாவுக்கு சத்திர சிகிச்சைக்கு ஹெல்ப் பண்ணாதான் எங்களுக்கு அப்பா. எல்லாம் வெளியில் வந்துட்டு அம்மா போனச்சு அப்புறம் அப்பா கஷ்டப்பட்டவங்களை பார்த்த பள்ளி வாசலுக்கு முன்னுக்கெல்லாம் போய் கை நீட்டி எல்லாட்டையும் காசு வேண்டுவார், பிச்சை எடுக்கிறார். அப்பா அப்படி எடுத்தாங்களை பார்க்குறேன். அவங்களுடைய நிலையை தெரிஞ்சு கொண்டு இந்த வீடியோ வச்சா பண்ணி அவங்களுக்கான அந்த உதவியை நம்ம பெற்றுக் கொடுக்குறதா. ஆனால் அம்மா விட்டுட்டு போய்த்தா. நாங்கள் படித்து நாங்கள் பெரிய ஆளானாலும் அம்மாவை பார்க்கவே மாட்டோம். சிறு பிள்ளைகளை வச்சு எந்த தாய்மாரும் பிள்ளைகளை விட்டு செல்லாங்க. அதை போல் ஒரு பாவம் எங்கேயுமே இல்லை. இப்போ அம்மா திடீர்னு வந்தான்னு என்ன செய்யுங்க? அடித்து துரத்தி போட்டுருவேன். எனக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க அவங்களோட வாழணுமெண்டா ஆசை. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னா. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சேனலூடாக ஒரு உதவி திட்ட காணொளி. அதாவது சில சட்ட சிக்கல்னால் இடைநிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க, தம்பி மறுபடியும் தொடருங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமா, அதை எங்களுக்கு சரியாக தெளிவூட்டுங்க அப்படி சொல்லலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரியான முறையில் நிறைய பேருக்கு தனித்தனியாக தெளிவூட்ட முடியாத காரணத்தினால நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு குடும்பத்திற்கான ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது காலத்தின் கட்டாயம் அப்படி சொல்லலாம். அண்ட் அதோட சேர்ந்து நம்மளோட சேனலோடாக நிறைய ஹெல்ப்புகளை பண்ணி கொண்டு ஒரு அங்களோட தாழ்ந்த ஒரு ரெக்வெஸ்ட்டு கூட ஸோ அதன் பிரகாரம் தான் இப்போ பண்ண வந்திருக்கிறோம். அதான் நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, உதவி வீடியோக்கள் செஞ்சு கொண்டு வந்த நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி எல்லாருமே அந்த உதவி திட்டங்களை விட்டுட்டாங்க. அப்போ இதுலேருந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல, அந்த கஷ்டப்பட்டு டவுன் பண்ணி கொண்டு வந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டுருவாங்களா, ஓகே நீ தடிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக நிறைய பேர் இப்போ வரைக்கும் உதவி எடுத்துக்கொண்டு இருக்கிறதும், ஆனால் அதையும் தாண்டி ஸோ இந்த உதவி செஞ்ச நிறைய பேர் இப்போ திரும்பி போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டான்னு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தான் பிறலாம் சொன்ன மாதிரி எங்கள் டெய்லி செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அண்ணா ஒரு கட்டாயம் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு போய் உதவி செய்யணும் தம்பி, உங்களுக்கு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருந்தவர். ஸோ உண்மையிலேயே நாங்கள் இங்கே நேரடியாக முதல்ல கதைப்போம்னு சொல்லி நாங்கள் அவங்களோட கதைக்கிட்டு வந்தாங்க. அப்போ கதைக்கக்குள்ளே உண்மையிலேயே அவ்வளோ கவலையாக போச்சு. ஸோ நாங்கள் அதை ஷோட்டாக சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு குடும்பத்தில் மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைகள், அதோடு சேர்ந்து ஒரு அம்மா அப்பா. அதில் அந்த ஐயாவுக்கு கிட்னி வருத்தம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இப்போ அந்த கிட்னி பிரச்சனைகள் கொண்டு இருக்குது. அண்ட் நாங்கள் அது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அவங்களோட சேனல் ஆரம்பத்தில். ஸோ அதே மாதிரி அண்ணாவுக்கு 2020 ஏதோ கிட்னி வருத்தம் வந்ததுக்கப்புறமா அந்த அம்மா, அதாவது அந்த அண்ணாவோட வைஃப் வேலை செய்கிறதா வெளியில் போயிட்டு இந்த குடும்பத்தை பிரிஞ்சு அவங்க இன்னொரு லைஃப்குள்ளே போயிட்டாங்களாம். ஸோ இப்போ இந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் இந்த ஐயா மட்டும்தான் தனியாக இருக்கிறாரு. ஸோ எனக்கு உண்மையாக ஏன் ஐயா அவங்க விட்டுட்டு போகணும்னு சொல்லி கேட்கல. அவர் சொன்ன ஒரே பதில் எனக்கு வருத்தம் தம்பி, இதுக்கப்புறமா இருந்து இங்கே ஒன்றுமே செய்யலான்றதுக்காக அவங்க வேற ஒரு லைஃபுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லி. நான் மட்டும் விட்டுட்டு போகல ஸோ அவங்கள்ட்ட 3 பிள்ளைகளையும் சேர்த்து தான் அந்த தாயை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ உண்மையாக இந்த ஹெல்பிங் வீடியோக்குள்ளே போய் எடுக்கக்குள்ளே அவங்களோட கதைகளை கேட்கக்குள்ள எங்களுக்கு கவலையாக இருக்கும். ஏன்டாவுமே கவலையை தாண்டி கோவம் வரும் இப்படியான சிச்சுவேஷனில் பார்க்கல. அதேமாதிரி ஒரு ஃபேமிலி தான் அவங்களும். ஸோ என்ன நடந்தது என்ன டீட்டெயில்னு சொல்லி நாங்கள் சொல்கிறத தாண்டி அவங்களோட அனுமதியோட ஃபுல்லாக நாங்கள் அவங்களையும் காட்டி அவங்களோட வாயில் சொல்கிறது தான் உண்மையாக எங்களுக்கும் பெட்டர். அதாவது எங்கள்கிட்ட அவங்க சொன்னதின் அடிப்படையில் தாய் விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட தந்தையோட உயிர் ஊஞ்சலாடி கொண்டிருக்கையில் இன்றைக்கி இந்த 3 பெண் பிள்ளைகளோட நிலை தான். ஸோ இன்னொரு யூடியூப் சேனலூடாக இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹெல்ப் போதாத பட்சத்தில் அந்த ஒரு வீடியோவை பார்த்து தான் எங்களோட அந்த வளமையாக ஹெல்ப் பண்ணுறாங்க முன்னெடுத்து செய்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த குடும்பத்திற்கான மேலதிகமான ஹெல்ப் கிடைக்கணும் அப்படி சொல்லி நாங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். நேரடியாக பேசி தெரிஞ்சுக்கொண்டோம். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்றதை விட நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொண்டா தான் அவங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போய் சேரும். ஸோ அதனால் முழுசாக நம்ம இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாலே இதே மாதிரியான சுனாமி விடுத்திட்ட குடியிருப்புகளுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம்.
அதாவது அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்படியான வீட்டு திட்டங்கள் வந்து அதிகமாக வந்து இந்தியாக்களில் தான் இருக்கும். ஆமாம், உண்மையிலேயே இந்த வீட்டு திட்டத்துக்கு நாங்கள் முதல் தரம் வந்திருக்கோம். அதாவது கல்முனையில் இருக்கிற இந்த வீட்டு திட்டத்துக்கு நாங்கள் முதல் தரம் வந்திருக்கோம். 3வது ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஸோ மேலுக்கு உச்சத்தில் அதுவும் வந்து அவங்களுக்கு வாடகைக்கு தான் இருக்கிறாங்களாம். மாத வாடகை வந்து 5000 ரூபா. அதான் ரெண்டு சொன்னாலும் இப்போ கீழ் இதென்றால் பிரச்சனை இல்லை. அந்த அண்ணா இருக்கிற நிலைமைக்கு வந்து 3வது மாடி ஏறி வர்றதா இருந்தாலும் என்ன அவசரம் பண்ணாலும், அதாவது ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கட்டும், டிஎஸ்சி ஆஃபீஸில் வந்து அவங்க ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறதா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இருக்கட்டும், எதுக்காக எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் கூட வந்துட்டு 3வது மாடி வரைக்கும் இதில் இருந்து நடந்து போகிறது அவரால் ஒரு முடியாத காரியம். பட் இருந்தாலும் அதை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆமாம், அதையும் தாண்டி 3 சின்ன பிள்ளைகள். ஸோ அவங்கள வீடியோவில் நம்ம காட்டையில் தான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க காட்டுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு ஹெல்ப்பிங்கை செய்ய வரும்போது மைண்டு ஒரு மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு இதை விட்டு வச்சுருந்துருக்கோம், இதே மாதிரி எத்தனை ஃபேமிலிகள் வந்து இவ்வளோ பேர் அந்த உதவிகளுக்காக வேண்டி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் கதைகளை தாண்டி நீங்களே பாருங்கள் அவங்க என்ன ஒரு சிச்சுவேஷனான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் சொல்லிக்கிறோம். உண்மையிலே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் அந்த அவங்களுடைய நிலையை தெரிஞ்சு கொண்டு இந்த வீடியோ சேவ் பண்ணி அவங்களுக்கான அந்த உதவியை நம்ம பெற்றுக் கொடுக்குறதா அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஐயாவுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை. ஸோ ஓகே 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 வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன செய்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா? உண்மையாக வந்து நான் எதிர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு உண்மையாக நான் நிறைய இப்போ எங்களுடைய வீடியோவிலேயே நாங்கள் சந்திச்சு கதைச்சிருக்கோம். இந்த கிட்னி சம்பந்தமான அவையான ஆக்களை நேரில் வந்து பார்க்கல வந்து அவ்வளோ கவலையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் இதே பிரச்சனை இருந்தோண்டு இருக்குது? எனக்கு இப்போ 2020ஆம் ஆண்டு எனக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை வந்தேன். 2020ஆம் ஆண்டு வந்துட்டு இருக்கிற எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு அந்நேரம் 3 வயசு, ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, ஒரு பிள்ளைக்கு 4 வயசு. இதுக்கு பிறகு ஞாபக சக்தி குறைவு. அப்படி இருக்கிற நேரம் நான் வேண்ட மனைவி குடும்பத்தோடு இருந்தேன். இப்போ எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி போட்டு பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு தொழில் வேண்டுமென்ற மனைவி ஒரு பேசியல் படிக்கிற ஒரு கிளாஸுக்கு அனுப்பினேன். ஆனால் அவள் என்னை சுகம் இல்லைன்னே என்னை என் பிள்ளைகளையும் விட்டுத்து அவள் வேறு மாதிரி போய்த்தா. வேறு மாதிரி போயிட்டாங்கண்டா? வேறு மாதிரியாண்டா நீ வேறு தொடர்போடு போயிட்டா. போயிட்டு வேறு கல்யாணம் கட்டிட்டா. கட்டி அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கு. கல்யாணம் கட்டி பிள்ளையும் இருக்கு. அதுக்கு பிறகு நான் வேண்ட பிள்ளைகளும் செய்து நீ சொந்தம் பந்தம் பார்க்கல, எல்லாரும் வருத்தமானது பிறகு வருத்தாங்க. நீ பிள்ளைகளை கொண்டு ஒரு இடத்த விடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்றெல்லாம் சொன்னாங்க. நான் என்ற பிள்ளைகளை கைவிடலை. இந்த வருத்தத்தோடு அப்படி எங்களோட ஒரு சகோதரர் வீட்டை ஒரு சாமியாரையில் கொஞ்சம் இடம் தந்தாங்க. அதில் இருந்து கொண்டிருக்கிற நேரம் இனி பிள்ளைகள் கத்துங்கள் குளரும் சின்ன சின்ன ஆட்கள் இனி அது அவங்களுக்கு புரியாது. இப்போ அப்படி இருந்தால் என்ன அப்பா இருந்தாலும் அம்மாவோட பாசத்தில் வந்து பிள்ளைகள் கொஞ்சம் அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா தான் வேணுமன்ற மாதிரி. அம்மா திடீரென்று இப்படி போனதுக்கப்புறமா வந்து அவங்கள எப்படி ஏற்றுக்கொண்டவங்கள எப்படி அவங்கள ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களோட அம்மா போயிட்டு திடீரென்று 2 தரம் வந்து அந்த பிள்ளையில கொஞ்சம் தாங்க 2 நாளை வச்சுட்டு பார்க்குது தாரேன்னு சொல்லி சொன்னான். சரி அண்டு போட்டு அப்போ எல்லாரும் சொன்னாங்க அந்த பிள்ளையில கொஞ்சம் கொடுங்க. அந்த பிள்ளையில நாங்கள் கொடுத்து ஒரு 2 நாள் வச்சுட்டு 3ஆம் நாள் வந்து எங்களோட கல்முனை பன்சாலைக்கு கிட்ட இந்த பிள்ளையில கொண்டு விட்டு போட்டு உங்களோட பிள்ளையில வந்து பாரமடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் ஏன்னு சொல்லி தான் இப்போ இருக்கிற வரைக்கு பிள்ளைகள் உனக்கு பிள்ளைகள் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டால் எனக்கு இந்த பிள்ளைகள் இருந்தால் உன்னோட இது செய்யலான்னு எனக்கு அவர் தான் வேணும், அதில் இந்த பிள்ளைகளை நீ பாரமணுன்ட்டு சொல்லி என்கிட்ட பிள்ளைகளை வந்தானா அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை அம்மான்ட்டு சொல்லி கலவர நேரமெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பால் குடிக்கிற வயசில் இந்த கடைசி பிள்ளை அப்படி இருக்கிற நேரம். கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயசு விட்டுட்டு 3 வயசு ஊசி அடிக்க கூட வரல. அப்படி இருந்து கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்து அவங்கள தாய் மறக்க ஜன்னிலே இந்த எந்த வருத்தத்தையும் பார்க்காம எல்லோரும் தூக்கி எறிய சொன்னாங்க. பிள்ளைகளை அங்கே விடு இங்கே விடு நீ வேறு ஒரு வழியில் போ எல்லாம் சொன்னால் நான் அந்த பிள்ளைகளை விடாமல் வச்சு கஷ்டப்பட்டு அப்படி இருந்து ஒரு சாமியாருக்குள்ளே இருந்து சீரடி சாய்பாபா கடவுளை அவரை கும்பிட்டதுக்கு பிறகு
வரக்குள்ள தான் எனக்கு ஒரு உதவி கிடச்சி ஒரு 50,000 அந்த அந்த ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் வந்து அந்த பிள்ளைகளை வச்சுட்டு இருந்துட்டு கிட்னி காசு 10,000 கிடைக்கும். முதல்ல 5,000 கிடைக்கும், இப்போ 7,500 ஆகி இப்போ 10,000 ஆக்கியிருக்காங்க. அந்த காசை வச்சுட்டு நீ வர இடம் கையேந்தி அந்த பிள்ளைகளை வளர்த்து நீ கரண்ட்டு இப்போ வாடகை காசு 5,000, கரண்ட்டு தண்ணி காசு 7,000, கேஸுக்கு 4,000 வேணும், அரிசி 6,000 சொச்சம் வேணும். எங்களுக்கு மாதம் 70,000 ரூபாய்க்கு மேலே தேவை. ஆனால் அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வருமானம் இல்லை. பல இடம் கையேந்தி அந்த பிள்ளையில எங்களுக்கு அந்த பிள்ளையில வச்சு பார்க்குறதும் பராமரிக்கிறதும் எங்களுக்கு இப்படி ஒரு வீடு இருந்தால் தான் அந்த இல்லத்துக்குள்ளே இருந்து தான் அந்த பிள்ளையில பார்க்கலாம், எதுவும் செய்யலாம். நான் கிழமைக்கு 2 தரம் டைலஸ் போகணும். ஏன்னா எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். எனக்கு யூரினே போகிறது இல்லை. அதால் எனக்கு வயிறு வீக்கம், அது கண் பார்வங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டு கஷ்டம் நடக்கிற கஷ்டம் வரக்கிற கஷ்டம். யூரின் எனக்கு போகாது, மற்ற இது இந்த படியால் ஏறி வந்த இலைக்கு வந்த பிள்ளைகள் வந்து அந்த முதுகு அமர்த்தி தான் அந்த இழைப்பை நித்தாட்டுவாங்க. இப்போது அவங்க சின்ன பிள்ளைகள் நாங்கள் வந்து வீடியோவில் காட்டையில் அதானே மூத்த பிள்ளை பண்ணி நாங்கள் அவங்களோட கதைச்சி காட்டுற பாருங்கள். நான் அதுக்குள்ளே 2-3 வார்த்தை கேட்டேன்னா நம்ம அவங்களை என்ன பதில் சொன்னவங்கன்றதையும் நாங்கள் வந்து வீடியோவில் காட்டுறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போது இந்த பிரச்சனை இதுக்கே கூட பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்குமோ அவங்கள என்ன கதைப்பாங்க அவங்களோட மனநிலையில் வந்து ஸ்டாலில் அம்மாண்டு காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. இப்போ ஆறு வந்து கேட்டாலும் தண்டை தாயிர இயக்கங்கள் இப்போ சிலாக்கள் இந்த மாடியில் வந்து தண்டை பிள்ளைகளை கூப்பிட்டு தலை எழுப்பாங்க. இப்போ அவங்க காலையில் ஒழும்பி பார்க்குறது ஏண்டா இந்த மாடியில் 30 குடும்பம் இருக்குது, பக்கத்தில் வீடு. இப்போ அவங்க ஒழும்பி முதல் பார்க்குற என்னென்னு சொன்னால் அவங்களோட அம்மா மேலே தலை எழுப்பாங்க, சோறு தீர்த்துவாங்க. இதுகளை பார்த்துட்டு ஐயோ அப்பா எங்களுக்கு அம்மா இல்லையே, எங்களுக்கு தலையிலுக்கு ஒத்தரம் இல்லையே, எங்களை அங்கே பாருங்க சோறு இது எங்களை தூக்கி நடக்க ஒத்தரண்டு மிக கவலையில் வேதனையில் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னாலன்ற பிள்ளை இப்போ தூக்கி இயலாது. எனக்கு 1 கிலோவே தூக்கி இயலாது, என்ற பிள்ளை தூக்கியலாம். அதனால் அவங்கள கட்டி அணைச்சி தலவி நீ அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி இப்போ செய்து இப்போ அவங்களுக்கு இப்போ எல்லாமே நான் தான் என்ற மாதிரி அவங்களோட மனநிலையில் போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட இப்போ முந்த நாள் நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். சாமி கும்பிடக்குள்ள கதவு திறக்க இயலாது. அவள் வந்து கதவை தட்டி பார்த்தா 3 தரம் கும்பிட்டு பார்த்தா 4 தரம் கும்பிட்டு பார்த்தா அப்புறம் பார்த்தா புள்ள கத்துற சத்தங்க நான் ஓடி வந்து கதவை தர அப்பாண்டு கத்தி கீழே விழுந்துட்டான். என்னன்னு கேட்டால் எனக்கு உங்களுக்கு என்ன நடந்தது, நாங்கள் பயந்து போய்த்தோம், உங்களுக்கு என்ன வேண்டாம், நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி தான். எந்த வீடியோவில் ஒரு கதைக்கிறேன்டாலும் எங்கள் அப்பாவை எங்களுக்கு சுகமாக்கிட்டாங்க, எங்களோட அப்பா எங்களுக்கு கடவுள் அந்த கிஃப்ட் இல்லை, எங்கள் அம்மாவோட பார்க்காத அளவு எங்களோட அப்பா பார்க்காரு, எங்களோட அப்பா அவருக்கு ஒரு உடுப்பு வாங்க மாட்டார், எங்களை தான் பார்ப்பார், எங்களை தான் செய்வார் என்று அவங்க இப்போ வீடியோவில் கூட கதைச்சிருக்காங்க. மற்றது நீங்கள் கதைக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நீங்கள் எத்தனை தரம் படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். அவங்க 6ஆம் ஆண்டு. 2 வயசுக்கு மூப்பு. நீங்கள் என்ன படிப்பெல்லாம் வந்து எப்படி போய் கொண்டிருக்கு? பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? இப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசுன்ற அளவு ஒன்றா தானே ஸ்கூல் போய் வருவீங்களா? அப்படியே 2 பேரும் போய் வரீங்க, ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருப்பீங்களா? சரி, அப்பாவுக்கு நீங்கள் என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? அப்பாவுக்கு சுக்கூத்துவேன், அமர்த்துவேன். என்ன சொல்லுவார் அப்பா? ஏதாச்சும் வரதுதால ஏதாவது பிரச்சனை சொல்லுவார் அவங்கள்ட்ட? அப்பாவுக்கு நெஞ்சு ஒரைய குத்துறேன், அப்பாவுக்கு நெஞ்சு குத்துறேன், மேல் வலிக்குன்னு சொல்கிறவர், அவருக்கு ஏழாம இருக்குன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு பிள்ளையா? நீங்கள் பயப்படாதீங்க, சாயப்போ உங்களுக்கு ஒன்று நடக்க விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன். சரி, அப்பா இருந்துச்சு. அப்பா நீங்கள் அண்டா ஏதோ ஒரு காணலையேன்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள் அப்புறம் வந்து வேறைய பயந்து போயிட்டாங்கண்ணா. இதில் பயந்தவங்க நீங்களோ? என்ன பயந்தீங்க? அப்பா சுகமில்லானே, அதால் அப்பா மயங்கி நான் விழுந்துட்டாரோ, இது கதவு லொக் ஆகிட்டு வழியாக திறந்து குளர்ந்தீங்களா? அப்பாவை பிடிக்குமா? எந்த அளவு பிடிக்கும்? உலகம் அளவு பிடிக்கும். உலகம் அளவுக்கு பிடிக்குமாப்பா? உலகம் அளவு, கடல் அளவு எல்லாம் பிடிக்கும் எனக்கு அப்பாவை. ஏன் அப்பாவை பிடிக்கும்? கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டு வரப்பா. எங்களோட அப்பா வருத்தத்தில் எங்களை கஷ்டப்பட்டு பார்த்து வீடியோ எல்லாம் போட்டு எங்களோட நல்லா படித்து எங்களை பார்க்கறதால எங்களோட அப்பாட மேலே விருப்பம் எனக்கு.
இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஆசையாக அப்பாட்ட கேட்பீங்களா, எனக்கு இது வாங்கி தரணும் அது வாங்கி தரணும் அப்படின்னு. அப்போ என்ன சொல்லுவார் அப்பா? நான் வாங்கி தரேன், காசு வந்தவங்க எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுத்திருங்கன்னு சொல்லுவார் அப்பா. உங்களுக்கு பிடிக்குமா அப்பா? எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? சாகிற அளவுங்க அப்பா தான் பிடிக்கும். சாகிற அளவுக்கு அப்பா தான் பிடிக்குமா? சரி, அப்போ ஏன் உங்களோட அம்மா பிடிக்காது உங்களுக்கு? எங்கள் அம்மா எனக்கு பிடிக்காது. எங்களை சின்ன வயசுலேருந்தே எங்களை தவிக்க கொளற விட்டுட்டு போய்த்தா. நீங்கள் பார்த்ததே இல்லை அம்மா? இல்லை. அம்மாண்ட விருப்பம் இல்லை? இல்லை. அம்மா தேவையில்லை. இப்போ அம்மா திடீர்னு வந்தான்னு என்ன செய்வீங்க? அடித்து துரத்தி போட்டுருவேன். வேணாம் பண்ணுறீங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ உங்களோட அம்மா இப்போ இப்படி இப்படி நிறைய பேர் இருக்கலாம் தெரியும் தானே, நிறைய பேர் வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன் இருப்பான். இந்த வீடியோ உங்களோட அம்மா பார்த்து கொண்டு இருந்தா நீங்கள் உங்களோட அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்ல போகிறீங்களா? அந்த வீடியோ மூலம் என்ன சொல்லுவீங்க? அம்மா போனச்சு பிறகு அப்பா கஷ்டப்பட்டவங்களை பார்த்த பள்ளி வாசலுக்கு முன்னுக்கெல்லாம் போய் கை நட்டி எல்லாட்டையும் காசு வேண்டுவார், பிச்சை எடுக்கிற அப்பா அப்பா அப்படி எடுத்தாங்கள பார்க்குறேன். ஆனால் அம்மா விட்டுட்டு போய்த்தா. நாங்கள் படித்து நாங்கள் பெரிய ஆளானாலும் அம்மாவை பார்க்கவே மாட்டோம். ஸோ உண்மையிலே நாங்கள் இது சம்மந்தமான ஏதான் ஒவ்வொரு ஃபேமிலியை நாங்கள் கேள்வி வீடியோ செஞ்சு உழவி சந்திப்போம். கவலை வரும் என்னென்னு சொன்னால், இப்போ சரி அவங்களுக்கு ஒரு வருத்தம் பிரச்சனைன்றதால ஏதாவது ஒன்று நடந்து விட்டுட்டு போனதெல்லாம். ஆனால் வந்து இவங்களை என்ன செஞ்சவங்க என்ன இருந்தாலும் 2 பேர் பிள்ளைகள் தான், 2 பேர் தான் பார்த்துக்கொள்ளணும், அது கடமை. என்ன வருத்தம் வந்தாலோ என்ன நடந்தாலோ எப்படி நடந்தாலோ ஸோ இதெல்லாம் உண்மையிலே ஒரு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அண்ட் வந்து உண்மையில் எங்களுக்கே இதை வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஏனென்றால் இதை வந்து அப்படி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த காணொலியை வந்து உங்களோட அம்மாக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கும் இந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து ஸோ இதை வீடியோவில் காண்பிச்சு நான் வந்து இருந்தும் நாங்கள் வந்து ப்ளர் பண்ணி வீடியோ போடும். இப்போ அது இலங்கையில் இருக்கிற பிரச்சனை வந்து எங்களோட யூடியூப்பில் நாங்கள் பார்த்து கொண்டு வந்து ஒரு அப்டேட் மாதிரி, அதாவது நாங்கள் அவங்களோட பேஜை வந்து காட்ட மாட்டோம். இது எங்களுக்கும் விருப்பம் இல்லை ஆரம்பத்துலேயும். அதை தாண்டி நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இனி நாங்கள் அதை வந்து செய்ய மாட்டோம். சரி, உண்மையாக வந்து இதுக்கப்புறமா நீங்கள் நல்லா படிக்கணும், நாங்களும் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? முடிஞ்ச வரை நாங்கள் அண்ணாக்கள்லேருந்து பக்கத்துலேருந்து ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் பார்த்துக்கொள்வோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு ஏதாச்சும் படிப்பு சம்மந்தமாக இல்லை அப்பாவோ இது என்ன தேவைப்படுது? உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? படிப்பு கொப்பி சாமான இதுகளுக்கு தேவை இருக்கு. இப்போ கொப்பி சாமான் ஒன்றும் இல்லையா இப்போ உங்கள்கிட்ட? எங்களோட இந்த வருஷம் ஸ்கூல் அந்த 6ஆம் ஆண்டுக்கு பேர்கள் தான் இருக்கு. அப்போ அடுத்த வருஷம் கொப்பி வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் அது அப்பா யார்கிட்ட கேட்கணும். அப்போ தான் கேட்கணும். அப்போ அப்பாட்ட நீங்கள் வந்து அப்பா வேலைக்கு போகிறீங்கன்னு தெரியும். அப்பாட்ட நீங்கள் போய் ஏதாச்சும் ஒரு தேவைன்னு சொல்லி கேட்கக்குள்ளே அப்பா எங்கே போய் வாங்க போகிறாரோ என்ன செய்ய போகிறாரோன்னு சொல்லி உங்களுக்கு என்ன யோசனை வரும்? அப்போ அது நாங்கள் பெருசாக கேட்க மாட்டேன். கேட்டாலும் அப்பா வேண்டி தரேன்ட்டு யார்ட்டையாவது கேட்டு வேண்டி தருவார். உங்களை அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி விருப்பம் பண்ணால் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் அப்பா? நான் பெரிய ஆளாகி அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், வாகனமெல்லாம் வாங்கி கொடுப்பேன். வாகனமெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? அப்பாவுக்கு சத்திர சிகிச்சைக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பா தான் எங்களுக்கு இருக்காரு, நாங்கள் 3 பேருக்கும். அப்பாவுக்கு சத்திர சிகிச்சைக்கு ஹெல்ப் பண்ணாதான் எங்களுக்கு அப்பா பார்ப்பார். அப்பா பார்ப்பார் என்ன? சரி, இப்போ உங்களை சாப்பாடெல்லாம் சமைச்சு யார் பார்த்துக்கொள்கிறாங்க? உன்னை மூத்த அக்கா? அக்கா சமைப்பாவோ இல்லாட்டி அப்பா தான் சமைப்பார். சில நாள் சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துருக்கீங்களா? அப்படி இல்லை. இப்போ அது ஒரு வேலை, அந்த டைமில் சாப்பிட மாட்டோம். ஆனால் அப்பா அங்கேயாவது போய் எங்களுக்கு ஏதாவது வேண்டி தருவார், வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பாடு இல்லைன்னு சொல்லி இருந்தது இல்லை. ஒரு டீயும் பிஸ்கெட் இருந்தாலும் தந்துடுவார். உங்களுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 11. 11 வயசு. எவ்வளோ தெளிவாக கதைக்கிறாங்க உண்மையாக வந்து. சரியாம்மா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள் செஞ்சு தரோம். சரியானே? அடுத்த டேர்ம் தொடங்குது உங்களுக்கு? 7ஆம் மாதம் 24. ஓகே. மொத்தம் வந்து 3 பொம்பளை பிள்ளைகள். அண்ணாவாலையும் இப்போதே எப்படி பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நிலைமை. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் அண்ணாவோட கதைக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த காணொலி, அதாவது
நிறைய நாளைக்கு அப்புறமா வந்து நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற யாராச்சும் இந்த பிள்ளைகளுக்கு மாதாந்த உதவி நீங்கள் ஏதாச்சும் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட படிப்புக்கோ இல்லை எந்த விஷயத்துக்காச்சும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். நாங்கள் உங்களை லிங்க் பண்ணி விடுவோம். உங்களுக்கு நீங்கள் மாதம் உதவி செஞ்சால் கண்டிப்பாக அதை தாண்டி ஒரு பெரிய உதவி வந்து இருக்காது. ஸோ இதை தொடர்ந்து வந்து தேங்க்ஸ் பேசினதுக்கு அப்பாவோட நாங்கள் கதைக்கிறோம். சரியா? சரிங்கண்ணா. இப்போ வந்து உண்மையில் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையாக இருப்பாங்க. அதுதான் உண்மையில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற ஒரு பந்தம். ஸோ நாளைக்கு பிள்ளைகள் அப்படி சொல்லி வந்தாலும் கூட பிள்ளைகள் எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கொள்கிறாங்களோ அதே அளவுக்கு கணவன் மனைவி தங்களுக்குள்ள தாங்களும் வந்து எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இப்படி நடந்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு சோகம். அண்ட் அதுலேயும் வந்து பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கொள்கிற வேண்டிய நேரத்தில் பிள்ளைகள் உங்களை பார்த்துக்கொள்கிற வந்து வேதனையான ஒரு வாழ்க்கை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்தது? இன்றைக்கி இப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கையால் சமுதாயத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இப்போ ஸ்டார்டில் என் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக தான் போய் கொண்டு இருந்துச்சு. பிறகு திடீர் இந்த மாதிரி எனக்கு சுவமில்லாமல் போனதுக்கு பிறகு நல்லா தான் இருந்தாவும் பிறகு ஒரு எதிர்காலம் வேணுமே அப்படி நான் ஜோதிச்சேன் வந்து நாளைக்கு எனக்கு 2 சிறுநீரகம் பிரச்சனை, நாளைக்கு மரணம் வந்து அது நிச்சயம். அது இன்றைக்கு வருமோ நாளைக்கு வருமோ எனக்கு தெரியாது. அதால் இந்த மனைவியாட்டையும் கையேந்தாமல் அவள் ஏதாவது அவளுக்கு ஒரு கை வசம் ஒரு தொழில் ஏதாவது இருந்தால் தன்னை பிள்ளைகளை பார்க்க அவளோட வாழ்க்கை நடத்தையும் நல்ல ஒரு இது இருக்குமென்றபடியாக நான் இந்த பியூட்டி பார்லர் இந்த ஃபேஷியல் இது பழக்கிறதுக்கு ஒரு சாய்ந்த மருது ஹானியான்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லரில் கொண்டு சேர்த்து காசு கட்டி அவள் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும் வேண்டா, பியூட்டி பார்லரில் முன்னேறினாங்கண்டா அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கொள்வாங்கன்னு சொல்லித்தான் நான் அவட எதிர்காலத்தை என் பிள்ளைகளை நினைச்சு செய்தேன். நான் அவள் வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேரோட சேர்ந்து அப்போ இப்படி சேர்ந்து நீ ஃபோனில் காய்ச்சிட்டு அப்படி காய்ச்சிட்டு அவள் வேறு ஒரு வழி மாதிரி ஒரு தொடர்போடு அவள் போயிட்டா. ஆனால் அவங்க இப்போ நான் மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட இப்போ நாங்கள் ஆம்பளையில் உங்களை கல்யாணம் முடிச்சு ஒரு 3 பிள்ளைகள்னு சொன்னால் நாங்கள் தகப்பன்மார் நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னு சொன்னால், நம்மளோட மனைவிக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோம், நம்மளோட பிள்ளைகளை அப்படி வாழ வைக்கிற என்ற சிந்தனையில் நாங்கள் வெயில் வழியை மழை வழியை கஷ்டப்பட்டு அங்கங்கே ஓடித்தான் அந்த உழைச்சி கொண்டு அந்த சம்பள காசை கொண்டு ரோட்டில் ஒரு தேத்தனி குடிக்காமல், ரோட்டில் ஒரு சர்பத் குடியாமல், ஒரு தண்ணி குடியாமல் அதை நம்மளோட பிள்ளைகள் கொஞ்சம் அதோட குடிக்கணுமன்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இங்கே வீட்டை வருவோம். நீங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க? வீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வரபடியாக தான் நீங்கள் அம்மான்ற ஒரு ஸ்தானத்திலையும் தாயன்ற ஒரு கௌரவமாகவும் ஒரு உடுப்பு உடுத்தோ சந்தோஷமாகவோ ஒரு நகை ஓட்டோ ஒரு கோவில் உலகத்துக்கு போகிறதுக்கோ தாயன்ற ரீதியில் நீங்கள் அந்த வீட்டில் குந்தித்துக்கு ஏன் நாங்கள் கஷ்டப்படுறபடியா? நாங்கள் தகப்பமார் எங்கட இன்பத்தை சந்தோஷத்தை கிடந்து வெயில் வழி அங்கேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களை வந்து எதிர்பார்த்து தரையேன் நமக்கு 3 பிள்ளைகளுக்கு நம்மளோட மனைவியை நல்லா வைக்கணும்னு தான் நாங்கள் பாடுபடுறோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு உங்கள்கிட்ட தந்து உங்களுக்கு சில வருத்தங்கள் வந்தால் நாங்கள் துடிச்சு போய் நான் இந்த ஸ்ரீ ரவிசங்கர் குருஜிகிட்ட ஃபுல்லாக யோகாசனம் முடித்தேன். நான் இலங்கைக்கு வந்த இடத்துல முடிஞ்சு அந்த சித்த வைத்தியங்கள் கூட நான் படித்து அந்த வைஃபுக்கு சீனி வருத்தம் வந்து சுகமாக்கியிருக்கேன். காதில் இறைச்சல் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அதை சுகமாக்கியிருக்கேன். சில மூலிகளை அப்படியெல்லாம் செய்து நான் என்ற கொஞ்சம் வருத்தம் ஓடி பதைச்சி விழுந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எனக்குண்டு ஒரு வருத்தம் அந்த நேரத்தில் இந்த பஞ்சாதிக்கு இப்படி ஒரு எதிர்காலம் என்ற பேசியல் படிக்க அனுப்பினோடனே, ஆனால் அவள் என்ன 3 பிள்ளைகளை மறந்து அவள் எங்களை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் எந்த குடும்பத்துக்கு இப்போ அதிகமாக 175% அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன், எந்த தாய்மாராக இருந்தாலும் சரி தான் கஷ்டப்பட்டு தண்ட கருவில் தாங்கி 10 மாதம் அந்த பிள்ளைகளை சுமந்து இது செய்கிற நீங்கள் இப்போ சரி என்னத்தான் வருத்தம் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் தண்ட அந்த பிள்ளைகளை அம்மா அம்மான்ற அழைக்கிற வயசில் அந்த பால் குடிக்கிற வயசுக்குரிய அந்த பிள்ளைகளை விட்டு இப்படி செல்லாங்க. அதுகள மனதில் எவ்வளோ ஏக்கங்கள், எவ்வளோ கவலைகள், எவ்வளோ துன்பங்கள், அது வேதனைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் சுய இன்பத்துக்காக போய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இனி எந்த தாய்மாரும் இப்படியான ஒரு வேலையில் செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த புருஷனுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க. அவன் நீங்களே உலகம் என்று தான்
தன்னை புருஷன் தன்னை பிள்ளையில குடும்பத்தை வச்சு வாழ்கிற. ஆனால் இப்படியான பெண்கள் இருக்கிறன்னு சொல்லக்குள்ள மிகப்பெரிய கவலை. வேறு யாராக அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைகளையும் புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் அந்த பிள்ளைகளையும் கைவிட்டு பேய்த்துறாங்க. உங்களை கையெடுத்து கும்புறன். பிள்ளையில இறைவன் அந்த வரம் கவனம் பார்த்துங்க. நான் இன்றைக்கு இந்த பிள்ளையில பார்க்குறதுக்கு காரணம் நான் பல நண்பர்களோடு தெரிஞ்சிருக்கேன். ஆனால் என் பருத்தமண்டு வந்தோடனே ஒரு நண்பன் திரும்பி பார்க்க மாட்டேன். ஏனெண்டா நான் கொடுக்க வேண்டிய விரும்பன். சொந்த பந்தங்களும் எங்களை திரும்பி பார்க்குறேன். ஏனெண்டா பருத்தக்காரன் ஆகிட்டான். உங்களோட புள்ளையல் 3 இருக்கு, புள்ளையல் 3 பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு சொல்லி இப்படி சுயநலம் பிடிச்ச சனங்கள் மத்தியில். அதே மாதிரி இல்லை, நாங்கள் இந்த இருக்கிற இந்த மாடியில் கூட சில சனங்கள் சாப்பாடு கொண்டாந்தா ஒரு அரிசி கொண்டாந்தாலும் ஏன் கொடுக்குங்க, எதுக்கு கொடுக்குங்க, இவங்களுக்கு என்னது கொடுக்குங்க, ஏன் இவங்களை போய் பார்க்கிங்கன்ட்டு பல புறாம பிடிச்ச சனங்கள் நம்முடைய இதில் சமுதாயத்தில் இருக்காங்க. அப்போ சுகமில்லாத கூட வாழ விட மாட்டேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பல பேர் கேம்பஸ்லேருந்து வந்த பொடியினால் ஏற்கனவே வந்து என்னை பார்த்து இவங்க இங்கே இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கழிச்சு திரும்பி போன சனங்கள் இருக்கான். அப்புறம் ஆட்கள் சொல்லி அவங்க கேள்விப்பட்டு வந்து ஐயோ அண்ணா இவங்களோட கதையில் கேட்டு போனால் நம்மளோட சனங்களுக்கு சரியான மோசம்னு நான் அவங்கள்ட்ட மட்டும் இல்லை உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். என்னன்னு சொன்னான், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் எங்களோட பிள்ளைக்கு நீங்கள் திருவா போய் டிஎஸ் ஆஃபீஸர் இருக்கு, அங்கே போய் எங்களோட ஜிஎஸ் மூலம் விசாரித்து டிஎஸ் கேட்டு எங்களோட உண்மையான கதையாக இதாண்டு கேட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அந்த யூடியூப்பில் போகிறதுக்கு காரணம் பத்திரசீத்துக்குரிய பணம் என்னால் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு 90-95 லட்சம் வேணும் வாழ்வாதாரத்துக்கு. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் 1,60,00,000 எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால் ஏண்டது தான் சொன்னேன். நான் ஏன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணாலும் 6 மாதம் நான் கண்டியிலேயோ எங்கேயோ ரூம் எடுத்துட்டு ஒரு கிருமி போகாமல் ஒரு காய்ச்சல் வராமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் பாதுகாப்பாக இருக்கணும். தச்சல் அந்த காய்ச்சல் வந்தால் நான் எனக்கு என்ன நடந்தேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன நடந்தால் என் பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை என்ன பார்க்க. அதால் என் பிள்ளைகளுக்கு நான் தவிர எனக்கு என் பிள்ளைகளோட கொஞ்சம் காலம் வாழணும் எனக்கு சரியான ஆசை. என் பிள்ளைகள் அழகான பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை விட்டு போகிறேன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் இரவில் நித்திர வாரில் படுத்தா தண்ணி மேலுக்கு வந்தோடனே மூச்சு அடைக்கும். ஆனால் ஒளிம்பி குந்துருவனப்போ அந்த காலையில் வெளிச்சம் பெருமண்டு பார்த்து கொண்டிருப்பேன். ஏன்டா இந்த பிள்ளைகள முகத்தை பார்க்க அதுகளை படிக்க வைக்கிறதுக்கு அதுகளை ஒழிப்பிறதுக்கு 4-5 மணிக்கு ஒளிம்பி எனக்கே வருத்தம் என் பிள்ளைகளை பார்ப்பேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க எங்கெங்கட புருஷன் மேரண்டா இன்றைக்கி எத்தனை கலையாக முடிச்சிருப்பாங்க, ஒரு தாயை போல் பார்க்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி என் பிள்ளைகளை பார்க்க எனக்கு ஆசை. என்ன அந்த சீரடி சாய்பாபா தான் என்னை காப்பாற்றி கொண்டு வரார். 3 தடவையும் என்னை காப்பாற்றினார். இன்னும் என்னை காப்பாற்ற நம்பிக்கைக்கு இதுவும் கூட இந்த வீடியோ கூட நான் இறங்கி இந்த உங்களுக்கு முன்னுக்கு நான் பேசுகிற காரணம் வந்து உழைக்கிறதுக்காக இல்லை, பொய் சொல்லி செய்கிறதுக்காக வேறு சத்திர சிகிச்சை செய்யலாமன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதுக்கு ஓமன்ட்டு சொல்லி இந்த வீடியோவுக்கு இருக்கனே தவிர வேறு ஒன்று எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. இது எங்களோட உண்மையான கதை, நிஜமான கதை, சத்தியம். எங்களுக்கு ஒரு இல்லறம் பல பேருக்கு அவங்களுக்கு வளவு இருந்தால் வீடு கட்டித்தரணும், எங்களுக்கு வளவு இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அரச காணிகள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க? அரச காணிகள் வந்து இருக்குது, ஆனால் இந்த வளர்ச்சி அரச காணிகள் இருக்குது. ஆனால் நான் எத்தனை டிஎஸ் ஆஃபீஸில் எல்லாம் போய் காய்ச்சிருக்கேன். இன்னும் அப்படி ஒரு இது வேறு இல்லை. டிஎஸ்எம் சொல்லிக்கார் உங்களுக்கு வளவு இருந்தால் வீடு கட்டி தருவேன்ண்டு. ஆனால் நிச்சயமாக எனக்கு என் பிள்ளைகளுக்கு நான் கண்ணு மூட முதல்ல எங்களுக்கு ஒரு இல்லறம், எங்களுக்கு ஒரு வளவு நிச்சயமாக வேணும். என் பிள்ளை மூத்த பிள்ளை 15 வயசு. என் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ் அதில் இப்போ படிக்கிறதுக்கு பணம், எல்லாத்துக்கும் பணம் வேணும். வேண்டாம், இன்றைக்கு இலங்கையில் புலன்பெயர்ந்த மக்கள் 15 லட்சம் பேர் இருக்காங்க. இன்றைக்கு இலங்கையில் நிலைமை என்னென்னு சொன்னால் ஒரு தேங்காய் நாம் 200-250 ரூபாய்க்கு வாங்கின சரித்திரம் இருக்கா இல்லை. இன்றைக்கு ஒரு தேங்காய் வாங்குறதுனா 200-250 ரூபா வேணும். ஒரு கறி ஒரு சாதாரண ஒரு அந்நேரம் வித்த செப்ப மீன்கள் கெடுத்து மீன்கள் 100-150 ரூபா. இப்போ வாங்குறேன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வேணும் ஒரு கறி வாங்கி சாப்பிடு. சாதாரண மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 2500 காசு வரும் சாமான் வாங்க. அப்போ என் பிள்ளைகள் மாதம் 70,000 ரூபாய்க்கு மேலே வரும். என் வீட்டில் அந்த பேண்டை வந்து பிள்ளைகளை பிடிக்காங்கன்ற பயத்தில் நான் வந்து பார்த்து கொண்டிருப்பேன். என் பிள்ளைகளை என்கிட்ட வசதி இல்லை. என் பிள்ளைகளை ஆட்டோவில் அனுப்ப நான் பிறகு பல பேரிடம் காய்ச்சி என் பிள்ளைகளை ஆட்டோவில் ஏற்றணும். அதுக்கு 4000 ரூபா வேணும். காலை சாப்பாடு 200 ரூபா வேண்டும். நீ என் பிள்ளைகள தேவைகள் அது இது என்ன மாதம் 70,000 ரூபாய்க்கு மேலே வேணும். இப்படி பல கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் உழைக்க நான் உழைச்சி வாழ்ந்துடுவேன். உண்மையாக அந்த நல்ல உள்ளங்கள், நல்ல நெஞ்சங்கள்,
எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளோ, இப்போ நாங்கள் வருத்தக்காரனான கையில் இருந்தால் அவ்வளோ போட்டுட்டு போகிறோம். நீங்களும் உங்களால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். உங்களால் ஏண்ட எத்தனையோ மக்கள் புலமையான மக்கள் 15 லட்சம் 100 போட்டாலும் என்னுடைய பிரச்சனையை என் குடும்பத்தை வாழ வைக்கலாம். உங்களால் ஏண்ட உதவி எங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு இறைவன் அந்த நான் வணங்குற சீரசாவை உங்களுக்கு நல்ல அருளையும் ஆசியம் தருவான். உங்களுக்கு நல்ல நிம்மதியை தருவான், வளர்ச்சியை தருவான். எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிச்ச நன்றி என்று சொல்லி என்னுடைய கஷ்டத்தையும் என்னோட துன்பங்களையும் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன். என்னோடய பிள்ளைகளில் வீடியோவுக்கு போட வேணான்னு சொன்னாங்க. அதால் அவங்களோட குரலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களால் வேண்டங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு மிச்சம் நன்றி. மீண்டும் மீண்டும் நான் சொல்வது வந்து இப்படியான சிறு பிள்ளைகளை வச்சு எந்த தாய்மாரும் பிள்ளைகளை விட்டு செல்லாங்க. அதை போல் ஒரு பாவம் எங்கேயும் இல்லை என்று சொன்னால் உண்மையில் எந்த ஒரு குடும்பத்துக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை. அதாவது அப்பாவோட உயிர் வந்து உயிருக்கு ஊஞ்சலாடும்போது 3 பெண் பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு போகிறது தாய் என்று சொன்னால் வந்து எந்த குடும்பத்திற்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்று சொன்னால் அவர் சொன்ன அவ்வளோத்தையும் வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து சராசரியாக நம்மளோட உடம்பு கைகால் எல்லாமே நல்லா இருந்து நம்ம ஒரு கூலி தொழிலுக்கு போய்கொண்டிருந்தாலும் கூட 3 பெண் பிள்ளைகள் இருந்தால் கரை சேர்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். என்ன சொன்னால் 3 பெண் பிள்ளைகளுக்கு வளவு கட்டணும், வீடு கட்டணும், அதற்கான சொத்து பத்துக்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரும் கஷ்டமாக இருக்கும். அது பெண் பிள்ளைகளை வந்து வளர்த்து வரதா இருந்தால் பெண் பிள்ளைகளுக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அப்படி தொழில் செய்யும் போதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி அவரால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இப்போ செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து யோசிங்க ஒவ்வொருவரும். என்ன சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பேரோட உயிரை இன்றைக்கி வந்து காப்பாற்றிருக்கிறீங்க. லாஸ்ட்டாக வந்து அதில் ஆரம்பதியை சேர்ந்த அண்ணாவோட கிட்னி ஃபெயிலியர் பாதிக்கப்பட்டு அவரோட சர்ஜரிக்காக வேண்டி எத்தனையோ லட்சத்தை வந்து நம்ம திரட்டி அவரோட கையில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இவருக்கான ஹெல்ப்பையும் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருந்ததுக்கான காரணம் சட்ட பிரச்சனைகளால். ஸோ வந்து அதையும் வந்து சரி செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லா ப்ரொசஸையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் வந்து இன்றைக்கி நாங்கள் இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக செய்கிறதுக்கான காரணம் இவரோட உயிர் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். அண்ட் அதோடு சேர்த்து 3 இளம் பிள்ளைகள் படித்து சமுதாயத்தை நல்ல நிலைக்கு வர வேண்டிய பிள்ளைகள், நல்லா பேச்சு திறமைகள், எல்லா ஆற்றலுமே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகள். ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து சமுதாயத்தில் இனி ஃபியூச்சரில் வந்து நல்லதாக வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு காணொலி வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காணொலி வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்து பதிவிடுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் பண்ணுங்க இல்லை. நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு எந்த வித பிரச்சனை எனக்கு. ஓகே, அப்போ நாங்கள் இதை பதிவிடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை, எனக்கு எந்த வித பிரச்சனை. ஓகே, ஸோ வந்து இப்போது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வீடியோக்கு வர்றதுக்கான மெயின் காரணமே உண்மையில் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற கண்ணனங்கள் தான். அவர் தான் வந்து இதற்கு முன்னால் இவங்களை வீடியோ பண்ணவங்கள்ட்ட காணொலி பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சு, தம்பி என்னெல்லாம் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து நான் பண்ணுறேன், அதை வந்து உங்களோட தான் நான் பண்ண விரும்புகிறேன். ஸோ வந்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் கையில் ஒப்படைச்சு நீங்களும் ஒரு காணொலி எடுத்து போடுங்க. காரணம் அவங்களுக்கு நாளைக்கு வந்து நிறைய உதவிகள் சேரலாம் தம்பி. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு உதவியை கொண்டு அவங்ககிட்ட ஒப்படைங்க அப்படி சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிற கண்ணனங்கள் கிட்ட ஒப்படைச்சிருந்தார். ஸோ அந்த ஒரு தொகையை வந்து இப்போ உங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி நீ பாருங்கள். 50,000 வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு 50,000 கொடுத்து விட்டது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற கண்ணனங்கள் அவரோட பிறந்தநாள் இந்த எதிர்வருகிற 28ஆம் தேதி. அவங்களோட ஃபேமிலியில் யாரோட பிறந்தநாள் வந்தாலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எங்களோட அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட சர்ஜரிக்காக வேண்டி பணம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி முதற்கட்டமாக எங்களோட அக்கௌண்ட் அவர் கொடுத்து வச்சிருந்தது ஒரு 50,000. வணக்கம். அந்த கண்ணன் அண்ணனுக்கு வணக்கம். நாங்கள் கைவிடப்பட்டு இருக்கிற இந்த வேளையில் ஒருபடி சோறு சாரத்துக்கும் ஜனங்கள் யோசிக்கிற இந்த காலத்தில் உங்களோட இந்த பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிற எங்களுக்கு இந்த உதவியை செய்ததுக்கு, என்னுடைய சத்திர சிகிச்சைக்கோ என்னுடைய பிள்ளைகளோட வாழ்வாதாரத்துக்கும் இந்த பணம் மிக உதவியாக இருக்கும். இந்த வேளையில் இந்த உதவியை செய்ததுக்கு அண்ணா உங்களுக்கு மிச்சம் நன்றி. நான் வணங்குகிற சீரடி சாய்பாபாவோட அருளால் நீங்கள் மீண்டும் வளர்ந்து சந்தோஷமாக உங்களோட குடும்பத்தோடு சிறப்பாக வாழணும்னு உங்களோட நன்றி சொல்லி வணங்குகின்றேன். மற்றதான் உங்களால் ஏழும் அன்று சொன்னால் எங்களோட இந்த நிலைமையை உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் மூலம் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு அந்த பிள்ளையோட சத்திர சிகிச்சை எனக்கு அந்த பிள்ளையோட பார்க்க அவங்களோட வாழணுமெண்டா ஆசை. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னா கண்டிப்பான ஒரு தகப்பனாக இருந்து நம்ம
எதுக்காக அழுகிறோமே இல்லையா நம்ம பெற்ற பிள்ளைகளுக்காக வேண்டி கண்டிப்பாக கண்ணீர் சிந்துவோம். அது ஒவ்வொரு தாய் தகப்பனோடது. ஆனால் இன்றைக்கி தாய் இந்த இடத்துல நின்று கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்துல தாய் இல்லா பட்சத்தினால தாய் தகப்பனுமா இருந்து வளர்த்தது பிள்ளைகளை வந்து இவர் ஒரு ஆள் தான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நாளைக்கு இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னால் தாய் தகப்பனாக இருந்த இவர் இல்லை கட்டத்தில் பிள்ளைகள் எப்படி சமுதாயத்தை வளர்ந்து வரும் அப்படிங்கிறத எல்லாரும் கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிள்ளைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் அண்ணாவோட சேஜரிக்குமான ஹெல்ப் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேல தெரியுங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உண்மையில் இந்த ஒரு உதவி வந்து பெரிய ஒரு உதவி. உண்மையில் கண்டனங்கள் வந்து இவங்களை காண்பிச்சிருக்காட்டி வந்து எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ கண்டனங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய சேனல் சார்பில் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதே மாதிரி எதிர்வருகிற 28ஆம் தேதி வந்து அவரோட பிறந்தநாள் ஆகவே வந்து எங்களோட சார்பில் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். கடவுளோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் வந்து கிட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். வெகு விரைவில் மேபி அவர் வந்து உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அவர் வந்து நாட்டிற்கு வந்தால் கண்டிப்பாக வந்து சந்திக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஸோ அப்போ கூட வந்து பார்க்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. காரணம் இவங்களோட வாழ்க்கை வந்து நாளைக்கு உண்மையிலே மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசி காணொலியில் காண்பிச்சிருந்தா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.